KN நேரு வழக்கு வந்திருக்கு உயர் நீதிமன்றத்தில். உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதி பெஞ்ச் என்ன கேட்டிருக்காங்க, ஏயா அவர் மேலே தான் 1020 கோடி ஊழல் பண்ணிட்டாருன்னு சொல்லி இவங்களே அனுப்புனாங்களே அமலாக்கத்துறை, இன்னும் ஏயா எஃப்ஐஆர் போடாமல் வச்சுருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அதுக்கு அவங்க லஞ்ச ஒழிப்புத்துறை போலீஸ் போய் சொல்கிறாங்க, அதுக்கு அரசாங்க அனுமதி வாங்கணும் அப்படிங்கிறான். அரசாங்க அனுமதினா அமெரிக்க அரசாங்கத்தின் அனுமதி வாங்க போகிறீங்களா, இல்லை கனடா அரசாங்கத்தின் அனுமதி வாங்க போகிறீங்களா? பாவிகளா நீங்கள்லாம் காவல்துறையிலேருந்து குட்டிச்சவர் ஆக்கிக்கிட்டு இருக்கீங்க. காவல்துறையை யார் அனுமதி வாங்கினா? ஸ்டாலின் அரசாங்க அனுமதி தானே வாங்கணும். எழுதுங்க. இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எழுதி அனுமதி கேளுங்க. எங்கேயோ இதிலேருந்து வேறு நாட்டிலேருந்து அனுமதி வாங்கணுங்கிற மாதிரி அதுக்கு அனுமதி வாங்கணுமா? KN மட்டும் அனுமதி வாங்கணுமா? மற்றவனெல்லாம் பொய் எஃப்ஐஆர் போட்டு உடனே உள்ள தள்ளுவாங்களாம். இருங்க ஒவ்வொருத்தருக்கு இருக்குது. ஒவ்வொருத்தரும் நோட் பண்ணி வச்சுருப்போம். ஒவ்வொரு அதிகாரியும் விடவே மாட்டோம். சட்டத்தின் முன்னாடி கொண்டு போய் உங்களுக்கு என்ன தண்டனை வாங்கி கொடுக்கணும் மனசாட்சி இல்லையா? வாங்குகிற சம்பளம் செரிக்குமா? உங்களுக்கும் குடும்பத்துக்கும் செரிக்குமாயா? எதுவோ அரசு அனுமதி கேட்கணுமா? உயர் நீதிமன்றம் கேட்குறாங்க, நீதிமன்றம் கொடுத்ததுக்கப்புறம் அனுமதி வேணுமா அப்படின்னா ஒரு வழக்கில் சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குன்னு எடுத்துக்கிட்டு காமிக்கிறாங்க. எப்படி காப்பாற்றுறான் பாருங்க அரசியல்வாதியை. இது சவுக்கு சங்கருக்கு மட்டும்னா இது ஜிபேயில் நான் 20,000 போட்டிருக்கேன், அரெஸ்ட் பண்ணி உள்ளே போ கடப்பாறையை கொண்டு எதுனா கோடாரியை கொண்டு போய் பீரோவோட வெக்கம் இல்லாமல் இதை மட்டும் செஞ்சுக்கிறது. இங்கே 1020 கோடி ஊழல் பண்ணியிருக்காருன்னா அவனை ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கெல்லாம் அனுமதி வாங்கினுங்க அப்படின்னு. அடுத்து இன்னொன்று சொல்கிறாங்க, நான் தீர்ப்பு கொடுத்துருக்கேன்னா அதுக்கு மறுசீராய்வு மணி போட்டிருக்காங்களா? பாவிங்க. எல்லோரும் தெரிஞ்சுக்கங்க, ஒரு தீர்ப்பு வந்தால் அதுக்கு அப்பீல் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில். அப்படி அப்பீல் பண்ண துப்பு கிடையாது உங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வசமாக மாட்டியிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் காரி துப்புவான்ட்டு மறுசீராய்வு மனுவான். எந்த கோர்ட்டு தீர்ப்பு கொடுத்துச்சோ அதிலே மறுபடியும் பார்த்து செய்யுங்க அப்படின்னு போடுற அது ஒரு மனுவாகவே எடுத்துக்க மாட்டாங்க, தூக்கி போட்டுருவாங்க சுப்ரீம் ஹைகோர்ட்டில். அதை சொல்கிறாங்க, நாங்கள் மறுசீராய்வு மனு போட்டுருக்கோம். சட்டத்துக்கு தெரிஞ்சவன் தானே தெரியும் மறுசீராய்வு மனுவோட இது என்னென்ன சட்டம் தெரிஞ்சவனுக்கு தான் தெரியும், உனக்கு எங்கே தெரியும்? மறுசீராய்வு மனு போட்டிருக்காங்களாம். குற்றவாளிகளை எப்படி காப்பாற்றுறாங்க பாருங்கள். ஸ்டாலின் மனசாட்சியே இல்லையா? அனுமதி கொடுக்க மாட்டீங்களா?